நல்ல வேலைக்கு அந்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்க ஆசீர்வதித்து தாங்க. சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையினால எங்களோட என்ன பண்ணுங்க, பேசுங்க. ஆமேனப்பா, மக்க நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர், எங்களுக்கு நன்மையான காரியத்தை செய்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். அல்லேலூயா. மீண்டுமாய் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுது, ஆதலால் தேவனுடைய இரக்கம் மிக பெரியது, தேவன் நம்மை மிகுதியாக நேசித்தார். தேவன் நம்ம எப்படி வச்சிருக்கிறாரு? மிகுதியாக நேசிக்கிறார். முதல்ல அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்குது? மிக பெரியது. ரெண்டாவது, அவர் மிகுதியாக நேசிக்கிறார். நம்மளை ஆண்டவர் எப்படி நேசிக்காரு? மிகுதியாக நேசிக்காரு. அப்போ நேசிக்கிற ஆண்டவர், இரக்கமுடைய ஆண்டவர்கிட்ட நம்ம ஓடி வந்துடணும். மிகவும் இரக்கமுள்ள தெய்வம். அந்த தெய்வத்திட்ட நம்ம நம்பிக்கையோடு ஓடி வரணும், விசுவாசத்தோடு ஓடி வரணும். என்னை மிகவும் இரக்கத்தோடு என்ன பண்ணுறாரு? அவர் மிகுதியாக என்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. முதல்ல இரக்கமாக இருக்கிறார் தேவன். ரெண்டாவது மிகுதியாய், அதாவது அவருடைய இரக்கத்துக்கு பெரிய இரக்கமாக, அவர் சும்மால பெரிய இரக்கமுடைய ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பெரிய இரக்கமுடையவர். அவர் இரக்கத்தில் பெரியவராக இருக்கிறாரு. 1. 2, அவர் நேசிக்கிறதுல மிகவும் மிகுதியாக இருக்கிறார். அல்லேலூயா. மிகுதியான நேசிக்கிறதுல மிகுதியாக இருக்கிறார். நான் உங்களையும் என்னையும் நேசிப்பதில் இயேசுவை போல் ஒரு ஆள் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு நம்மளை மிகவும் நேசிக்கிறாரு. 3வது என்ன செய்கிறாராம் பாருங்க, ஆன்மீகப்படி, அதாவது எதன்படி? ஆன்மீகப்படி, ஆவிக்குரியபடி, ஸ்பிரிச்சுவல் படி நாம் இறந்து போனோம். தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்ததால் இறந்து போனோம். தேவன் கிறிஸ்துவோடு புது வாழ்க்கையை தந்தார். அல்லேலூயா. நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் எப்படியா இருந்தோமா? செத்தவனை போல இருந்தோம். செத்தவனாக இருந்த நம்மளை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஒரு புது வாழ்க்கையை தந்திருக்கிறாரு. அதனால தான் ஜான் ஜெபராஜ் ஐயா ஒரு பாட்டு பண்ணார், புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன். அல்லேலூயா. மன நிறைவுடன். ஆமென். ஏன்னா அவருடைய இரக்கம் ரொம்ப பெருசு. அவருடைய அன்பு மிகவும் நம்மளை என்ன பண்ண மிகுதியாக நேசிக்கி, அது மாத்திரம் இல்லை, நமக்கு நல்ல ஒரு புது வாழ்க்கையை தர விரும்புகிறார் ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? உனக்கு புது வாழ்க்கையை தர்றாரு. அப்போ நீ இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய இரக்கத்தை கேட்கணும். ஆண்டவரே, நான் இவ்வளோ நாளாக இந்த மாதிரி ஆயிட்டேனே, நான் இப்படி ஆயிட்டேனே. முதல்ல எனக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு. ரெண்டாவது எனக்குள்ளே என்ன இருந்தது? அவிவிசுவாசம் இருந்தது, அவநம்பிக்கை இருந்தது. அதனால் உம்முடைய இரக்கத்தை நான் ருசி பார்க்காம போயிட்டேன். உம்முடைய மிகுதியான அன்பை நான் என்ன பண்ணிட்டேன்? ருசி பார்க்காம போயிட்டேன். எனக்கு நீங்கள் ஒரு நல்ல புது வாழ்க்கையை வச்சுருந்தீங்க. அந்த வாழ்க்கையை கூட நான் என்ன பண்ணிட்டேன்? நசிப்பிச்சு போட்டேன். ஆனால் இப்போ எனக்கு புரியுது, என் தேவன் என் மேலே மிகுதியாக பெரிய இரக்கம் வச்சிருக்கீங்க, மிகுதியான நேசம் வைத்திருக்கீங்க. மரித்து கிடந்த என் வாழ்க்கை இனி முடியவே, அது முடியாது இது முடியாது என்று சொன்ன இந்த வாழ்க்கைக்கு ஒரு புது வாழ்க்கையை தேவன் இன்னைக்கு உனக்கு தொடங்குகிறாரு. அல்லேலூயா. அப்போ அந்த புது வாழ்க்கை தொடங்குவதுக்கு நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும்,
தைரியம் வேணும். அல்லேலூயா. அந்த புது வாழ்க்கைக்குள்ளே போவதுக்கு பயம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், அவநம்பிக்கை வேண்டாம். நமக்கு என்ன வேணும்னா தைரியம். ஏன்னா என் ஆண்டவர் பெரிய இரக்கமுடையவர். நான் செஞ்சதெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு? பார்க்கல. என் மேலே இரக்கமாக இருக்கார், என் மேலே மிகுதியாக அன்பாக இருக்கிறாரு. அதனால் நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்த வாழ்க்கையை இயேசுவோடு கூட உயிர்ப்பித்து தந்திருக்கிறாரு. அப்பேற்பட்ட தெய்வத்தை, புது வாழ்க்கையை தந்த தெய்வத்தை நான் ஆராதிப்பேன், அவரை துதிப்பேன். ஒரு தீர்மானம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உனக்குள்ள சந்தேகம் வருமா? உனக்குள்ள பயம் வருமா? உனக்குள்ள அவநம்பிக்கை வருமா? ஆனால் உனக்குள்ள என்ன வரும்? தைரியம் வரும், நம்பிக்கை வரும், விசுவாசம் வரும். ஆண்டவரை துதிக்க சொல்லும், ஆண்டவரை போற்ற சொல்லும். ஆண்டவர் புது வாழ்க்கை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன வாழ்க்கை வச்சுருக்காரு? புதிய வாழ்க்கையை வச்சுருக்காரு. ஒரு புதிய அத்தியாயத்தை இன்றைக்கி உன் வாழ்க்கையில் தொடங்க விரும்புகிறார் கர்த்தர். அல்லேலூயா. அப்போ புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள். புது வாழ்க்கையை தந்தார். தேவனின் கிருபையால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். எதனால் ரட்சிக்கப்பட்டீங்க? அவருடைய கிருபையினால தான் உன் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் ரட்சிப்பு வருது. ஆமென். அப்போ அவருடைய கிருபையினால தான் நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட முடியும். ஆமென். அப்போ கிருபை என்ன சொல்லுது? உனக்கு நான் மீண்டும் என்ன தாரேன்? ரட்சிப்பை தாரேன். மீண்டும் உனக்கு கிருபையை, உனக்கு விடுதலையை தாரேன். உனக்கு நீ படிக்க முடியலன்னு நினைக்கியா? அதில் உனக்கு நான் கிருபையை தாரேன். அதில் வேலை செய்ய முடியலையா? அதில் உனக்கு கிருபையை தாரேன். நீ வாழ்க்கையில் முன்னேறுன்னு நினைக்கியா? அதில் உனக்கு நான் கிருபையை தாரேன். எல்லாம் உனக்கு எதுக்கு நான் கிருபையை தரேன்? வியாதியிலேருந்து விடுதலை பெற முடியலையா? அதுக்கும் கிருபையை தாரேன். உனக்கு எல்லாத்துக்கும் நான் கிருபையை தாரேன். என் கிருபையை நீ பயன்படுத்திக்கோ. கிருபையை எப்படி பயன்படுத்தணும்? விசுவாசத்தினால தான் பயன்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. எதனால் பயன்படுத்த முடியும் கிருபையை? விசுவாசத்தினால். ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை செய்ய போகிறான்னா அவனுக்குள்ளே என்ன வேணுமா? விசுவாசம் வேணும். ஒரு மனுஷனுக்கு அதை தைரியமாக செய்வதற்கு, அதை வெற்றியாக செய்வதற்கு, தோல்வி இல்லாமல் செய்வதற்கு, ஒருத்தனுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் வந்து பலிக்கணும், கிருபையும் கூட வேலை செய்யணும்னா உனக்கு விசுவாசம் அவசியம். அல்லேலூயா. நீ விசுவாசத்தோடு அறிக்கையிடணும். என்னால் முடியும், என்னால் அதை செஞ்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் வேணும். கோழைகள் அப்படி சொல்ல மாட்டார்கள், பைத்தியக்காரர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க, பயந்தவர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க, துணிவு இல்லாதவர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் தைரியம் உடையவர்கள் விசுவாசத்தினால் என்ன சொல்லுவாங்கன்னு, என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். பவுல் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனா அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம், அந்த கிருபையினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. என்ன உண்டு? பலன் உண்டு. நீ பைத்தியக்காரி மாதிரி எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் கோலை மாதிரி இருந்துக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் வான் இருந்தனா, அசம்பந்தமாக இருந்தனா உன் மண்டையில் அறிவில்லைன்னு அர்த்தம். ஆனால் அறிவை ஊட்டுறாரு ஆண்டவர் உனக்கு. அல்லேலூயா. பாருங்கள் இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்கள். அவர் வேறு என்ன சொல்கிறாரு? ரட்சிக்கப்பட்டீர்கள், கிறிஸ்துவோடு நம்மை தேவன் உயிர்த்தெழச் செய்தார், பரலோகத்தில் நமக்கென்று இருக்கைகளையும் ஏற்படுத்தினார். பரலோகத்தில் என்ன பண்ணி வச்சிருக்கிறாராம்? இருக்கையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரா? ஆமாம். நீ கிறிஸ்துவோடு கூட என்ன ஆயிட்ட? உயிர்த்தெழுந்துட்ட. நாம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்ததில் உண்டானால், போன வெள்ளிக்கிழமை பார்த்தோம் நினைக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட நீங்கள் உயிர்த்தெழுந்தல் உண்டாயிருந்தால் உங்கள் நினைப்பெல்லாம், உங்களுடைய எண்ணங்களெல்லாம் உயர்வாய் நினைப்பீர்கள், தாழ்வாய் நினைக்க மாட்டீங்க. அல்லேலூயா. உங்கள் நினைப்பெல்லாம் என்னது? உயர்வு. நான் 80 மார்க் எடுப்பேன், இது ஒரு படிக்கிற பிள்ளைக்கு மேலே என்னது? உயர்வான எண்ணம்.
ஒரு தொழிலில் பண்ணுறான்னா நான் உயர்வாக சம்பாத்தியம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த தொழில் அதிபருக்கு என்ன உண்டு? ஒரு உயர்வான எண்ணம். அப்போ ஒரு விளையாட்டு வீரர் எல்லாத்தை காட்டிலும் நான் தான் அதிகமாக ஓடி நான் என்ன பண்ணுவேன்? ஜெயிப்பேன், முதல் பரிசை வாங்குவேன். அந்த விளையாட்டு வீரருக்கு மேலான என்னது? 1000 பேர் இருக்கும்போது இவனுக்குள்ளே மட்டும் என்ன ஓடுது? நான் தான் அந்த கப்பை வாங்குவேன் என்கிற எண்ணம் அவனுக்குள்ள உயர்வாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு நல்ல கிறிஸ்தவருக்குள்ள வாக்கு தத்தங்கள் எல்லாம் நான் சுதந்தரிப்பேன், வாக்கு தத்தங்கள்லாம் எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை அவன் என்ன பண்ணுவானா? சுதந்தரிப்பானா. அல்லேலூயா. அவனுக்கு தான் ஆண்டவர் சொல்லித்தராரு, நீங்கள் மேலானவைகளையே நாடுங்கள். அப்போ மேலானது என்னது? வாக்குத்தத்தம். எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் உண்மையானது, அது தலைமுறைக்கும் செயல்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கணும்னா என்ன வேணும்? ஆழமான நம்பிக்கையும் ஆழமான விசுவாசமும் ஆழமான கிருபை என் மேலே இருக்குது என்பதை உணரணும். அல்லேலூயா. பாருங்கள், இங்கே அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவிலிருந்து கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்திருக்கீங்க. அப்போ உங்களையும் அவர் உயிரோடு வச்சிட்டாரு, அவர் உயிரோடு தான் இருக்கார். அவர் இருக்கைகளை உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? நமக்காக பரலோகத்தில் இருக்கையை ஏற்படுத்தி வைத்து விட்டார். அப்போ அவரோட உயிர்த்தெழுந்த எல்லாரும் நாமெல்லாம் எங்கே தான் இருக்கிறோம்? ஆவியில் கிறிஸ்துவோடு கூட அவரிடத்தில் நாம் என்னவா இருக்கிறோம்? அவரிடத்தில் என்னவா இருக்கிறோம்? நாம் உயிரோடு அவருடைய இருக்கையிலே அவருக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு நாற்காலி போட்டிருக்கிறது. இந்த நாற்காலி இல்லை, அந்த நாற்காலி நமக்காக ஒரு நாற்காலி இருக்குது. நீ எப்பமெல்லாம் ஆண்டவரோட விசுவாசத்தில் ஏறுகிறியோ அப்பமெல்லாம் நீ யார் பக்கத்தில் போய் உட்காருத? இங்கே கவனம், இங்கே. அல்லேலூயா. அங்கே உட்கார்றோம். ஆமாம். நான் என்ன சொன்னேன்? நாமெல்லாம் எப்பொழுதும் எங்கே இருக்கிறோம்? நம்முடைய நாற்காலி எங்கே போட்டிருக்கிறது? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இங்கே வாசிக்கிறோம், பரலோகத்தில் நமக்கென்று இருக்கைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற நமக்கு தேவன் இதை செய்தார். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நமக்கு தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? இதுக்கு பேர் தான் என்னது? தேவனுடைய இரக்கம் மிக பெரியது, அவருடைய நேசம் மிகுதியாயிருக்கு. அல்லேலூயா. இறந்து போன உன் வாழ்க்கை, செத்து போன உன் வாழ்க்கை, முடிந்து போன உன் வாழ்க்கையை துவங்கி வச்சிருக்கிறாரு புது வாழ்க்கை. இதை நீ உணர்ந்துட்டனா இனி உன் வாழ்க்கையில் எப்போதும் ஜெயந்தான். அல்லேலூயா. அதனால தான் நாம் பாட்டு பாடுறோம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொழியால் உயர்த்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொழியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்நாளெல்லாம் அவருக்கு தோத்திரம் பண்ணணும். இது ஒரு தோத்திரம் பண்ணக்கூடிய நாள். இந்த நாட்கள் ஆண்டவருக்கு தோத்திரத்தை ஏறெடுக்க 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 தோத்திரம் பண்ணுகிறவனுக்கு பாத்திரம் நிரம்பும். ஞானம் என்கிற பாத்திரம், அறிவு என்கிற பாத்திரம், புத்தி என்கிற பாத்திரம், பலன் என்கிற பாத்திரம், ஜெயம் என்கிற பாத்திரம் நிரம்பும். அல்லேலூயா. அப்போ கடவுளை நாம் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் வெற்றி. ஆமென். தேவன் வெற்றி தருவதற்கு நமக்கு முதல்ல என்ன வேணும்? நீ
எல்லா விஷயத்துலையும் வெற்றி தர விரும்பினா நீ வணங்குகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் இரக்கத்தில் பெரியவர் யா. எங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இரக்கத்தில் பெரியவர் யா, நேசத்தில் மிகுதி உள்ளவர் யா. என்னை மிகுதியாக நேசிப்பார். யார் என்னை நேசிக்காங்களோ இல்லையோ என் ஆண்டவர் நேசிப்பார். அல்லேலூயா. பெத்த பிள்ளை நேசிக்க இல்லையோ, பெத்த மகா நேசிக்கால இல்லையோ, கட்டின கணவன் நேசிக்கான இல்லையோ, கட்டின மனைவி நேசிக்கால இல்லையோ, ஆனால் ஆண்டவர் நேசிப்பார். அல்லேலூயா. என்ன பண்ணுவார்? ஏன்னா எல்லா விதத்திலையும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் யார் தான்? ஏன்னா எல்லா இடத்துலையும் வெற்றி சிறக்க பண்ணணும்னா யார் தான்? அந்த நேசக்காரர், அந்த பாசக்காரர். அவர் தான் எல்லா விதத்துலையும் நம்மளை என்ன பண்ணுவார்? வெற்றி சிறக்க பண்ணுவார். அது அல்லேலூயா. அதுக்கு தகுந்த ஆட்களையும் நமக்கு தேவன் தருவார். நான் வரும்போது என் பையன்ட்டு அதான் சொல்லிட்டு வந்தேன், நான் பெசாட்டு வெளிநாட்டில் போய் இருக்கேன், இந்த ஊழியத்தை செய்வதுக்கு கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார்? ஆட்களை தருவார். ஏன்னா அங்கங்கே நான் பணத்தை அனுப்புனா கோஆர்டினேட்டர் என்ன பண்ண போகிறான்? வேலை செய்வான். உங்களுக்கு பணத்தை நான் அனுப்பிடுறேன், நீங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்கேன். அல்லேலூயா. அப்போ என்னை நேசிக்கிற என் ஆண்டவருக்கு நான் எதையாயிலும் ஒன்று செய்யணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அவர் யார் என்பதை நான் நல்லா அறியணும். அவரை நல்லா நான் தோத்திரம் பண்ண பழகணும். அவரை நல்லா ஆராதிக்க நான் பழகணும். அவர் நல்லவர்னு எங்கே போனாலும் நான் சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சென்னையில் என்னை ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. மத்தியான சாப்பாடு அங்கே தான். சென்ட்ரல்லேருந்து கிளம்புறேன் மத்தியானம் 2 மணிக்கு. எத்தனை மணிக்கு? இங்கேருந்து போய் சேர்ந்ததே சென்னைக்கு 9 மணிக்கு காலையில். முதல் நாள் சாயங்காலம் கிளம்பி 5 மணிக்கு கிளம்பி மறுநாள் காலையில் 9 மணிக்கு தான் போயிருக்கேன். அங்கே போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு டக்குன்னு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வேலை முடிஞ்சேன்னா 2 மணிக்கு இன்னொரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போகணும். கூட வந்தவர் சொல்கிறார், சாப்பாடு அவங்க வீட்டில் தான். இங்கேருந்து வண்டி போகுது, வெளியே கிளம்புறோம், மழை. அவர் ரெயின்கோட் வச்சுருக்காரு, நான் ரெயின்கோட்டு இல்லை. நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஹெல்மெட்டை மட்டும் போட்டுட்டு பின்னாடியே உட்காந்துருக்கு. ஒரே மழை, தலை மட்டும்தான் நிலையில், உடம்பெல்லாம் நனைஞ்சி, பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் நனைஞ்சிட்டு அங்கே போய் உட்காந்து அந்த வீட்டில் போய் அந்த வீட்டில் வேலை பார்க்குற பிள்ளை 50,000 ரூபா 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குதா. அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே உட்காந்து வெளியே வரமாட்டுக்கா ஜெபத்துக்கு. அம்மா அப்பா வந்திருக்காங்க, அவள் என்ன பண்ண மாட்டுக்கா? வரமாட்டுக்கா. அப்போ அவள் கேட்டால் எனக்கு ஹோம் ஒர்க்கு, எனக்கு வேலை இருக்குது, வராண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஆண்டவரை காட்டில் அவளுக்கு வேலை தான் என்னதான் இருக்குது, முக்கியத்துவம் இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து நான் எவ்வளவோ பாடுபட்டு இயேசு நல்லவர்னு சொல்லதுக்கு என்ன போயிருக்கேன். அவர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், நம்மளை ஆசீர்வதிப்பார்னு. அப்போ அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் அப்போ கேட்டாங்க. உடனே அந்த ஐயாவுக்கு ஜெபம் பண்ணால் கொஞ்சம் தலை நிமிர்ந்துட்டு முகம்லாம் மாறிட்டு, அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணால் அந்த கால் வலிலாம் போயிட்டு. அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், கர்த்தர் ரொம்ப பெரியவர். அப்புறம் அந்த வீட்டிலேருந்து என்னை இன்னொரு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. 2 மணி நேரம் மழையில் நனைஞ்சிக்கிட்டே போகிறேன். அல்லேலூயா. இயேசு நல்லவர்னு நம்ம எங்கே போகிறோம்? சென்னையில் போயிட்டு அங்கே போய் ஒரு ஆஃபீஸ் நமக்கு கர்த்தருடைய கிருபையினால் நமக்கு பட்டாபிராமில் என்ன பண்ணியாச்சு, ஒரு ஆஃபீஸு நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி தந்துட்டார். அல்லேலூயா. அங்கே ஒரு 2 கோஆர்டினேட்டரை அப்பாயின்மெண்ட் பண்ண தேவன் என்ன பண்ணியிருக்காரு? கிருபை செஞ்சுருக்காரு. அப்போ நம்ம ஊழியங்கள் இப்போ பாம்பேயில், சென்னை சிட்டியில், அடுத்து பாண்டிச்சேரியில் இப்படி ஊழியம் வளருவதற்கு காரணம் தேவன் நம்ம மேலே என்ன வச்சுருக்காரு? மிகுந்த இரக்கம் வச்சிருக்கிறாரு, மிகுந்த அன்பு வச்சிருக்கிறாரு, மிகுதியான அன்பு. ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் நமக்கு தொடங்கி தராரு, 4 பேருக்கு நல்லது செய்வதற்கு. அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற என்னென்ன, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணிவிட்டு விசுவாசத்தோடு ஒரு ஆஃபீஸை போட்டிருக்கிறேன். அவங்கள ஜெபம் பண்ணிக்க. எனக்கு என்ன இருக்குது? ஒரு விசுவாசம் இருக்குது, தைரியம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், இங்கே நாம் பார்க்கிறோம், பரலோகத்தில் நமக்கென்று ஒரு இருக்கைகளையும் ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்காக தேவன் இதை செய்தார். தேவன் இதை செய்ததால் எதிர்காலம் முழுவதும் அவர் தனது செல்வமிக்க இரக்கத்தை
உயர்ந்த தயவையும் காட்டுகிறார். என்னத்தை காட்டுறாராம்? செல்வமிக்க இரக்கம். அப்படின்னு என்ன? உனக்கு செல்வத்தை தருவதுக்கு ஒரு இரக்கம். செல்வம் வேணும்னா உனக்கு என்ன வேணும்? இரக்கம் வேணும். அல்லேலூயா. அடுத்து என்ன வேணுமா? செல்வத்துக்கு அப்புறம் என்ன செய்தோம்? எதிர்காலம் முழுவதும் அவர் தனது செல்வமிக்க இரக்கத்தையும் உயர்ந்த தயவையும் காட்டுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன தயவு? சாதாரண தயவு இல்லையா, உயர்ந்த தயவு. நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா நாம் ஆண்டவர்கிட்ட என்ன பெற்றுக்கொள்ளணும்? உயர்ந்த தயவு. அறகுற தயவு இல்லை, சாதாரண தயவு இல்லை, குவாலிட்டியான தயவு, உயர்வான தயவு. அந்த தயவை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஜான் ஜெபராஜ் பண்ணார், எனக்கா இத்தனை கிருபை என்மேல் அளவற்ற அன்பு, என்னை விட எத்தனையோ தகுதியாக இருந்தும். அப்போ அவருடைய தகுதி, நாம் தகுதி இல்லைன்னு இருந்தும் அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவன் எப்படி தகுதிப்படுத்துகிறாராம்? விசுவாசம் உடையவர்கள், தைரியமுடையவர்களை தேவன் தகுதிப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளாக எப்படி தைரியப்படுத்துகிறாரு? விசுவாசம் உடையவர்களாக, தைரியமுடையவர்களாக இருக்கிறவங்கள மட்டும்தான் தேவன் தயவு பொருந்துறாரு, இரக்கம் பொருந்துறாரு, அன்பு பொருந்துறாரு. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன வரணும்? ஆண்டவர் மேலே அபாரணமான நம்பிக்கையும் தைரியமும் விசுவாசமும் நமக்குள்ளே வந்துட்டுனா உயர்ந்த தயவை நம்ம மேலே வைப்பார். உயர்ந்த இரக்கம், செல்வத்தின் மிக்க இரக்கத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம அடையணும், தயவு அடையணும். அவர் சொல்கிறாரு, எனக்கா இத்தனை கிருபை அப்படின்னு. இன்னொரு இடத்துல, உங்கள் தயவு பெரியது. அப்போ என்ன? தயவு பெரியது, தலைமுறையையும் தாங்கும் உங்கள் தயவு. அப்போ ஆண்டவருடைய தயவு தலைமுறைக்கு ஆசீர்வாதமா. எதுக்கு? தலைமுறைக்கு. அப்போ நம்மெல்லாம் எதை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட? புது வாழ்க்கையை தொடங்கணும்னா நமக்கு என்ன தான் வேணும்? அந்த தயவும் அந்த இரக்கமிக்க செல்வமும் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆமென், ஆமென். தயவை காட்டுகிறார் அவர். இதையும் கிறிஸ்துக்குள் நமக்கு செய்கிறார். எப்படி செய்கிறாரா? கிறிஸ்துக்குள்ளே செய்கிறார். எப்படி செய்கிறாரு அப்படின்னா, நீ கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்துட்டியா? நீ உயிர்த்தெழுதாத பட்சத்தில் அவர் உனக்குள்ளே என்ன பண்ண மாட்டார்? செய்ய மாட்டார். உனக்கு ஒரு பெரிய வெற்றியை தரணும்னா கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் வெற்றியை தருவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள்ளே வரணும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி வெற்றி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி வெற்றி. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வந்துரு. நீ அதில் நீ எதுக்குள்ளே வரணும்? உன் ஆவி, ஆத்மா, சரீரம், எண்ணம், விசுவாசம் எல்லாம் எதுக்குள்ளே வரணும்? அதான் தலையா அடிக்காரு. என்ன தலையா அடிக்காரு? விசுவாசம் உடையவளா வா, விசுவாசம் உடையவனா வா, நம்பிக்கை உடையவனா வா, தைரியம் உடையவனா வா. அல்லேலூயா. அப்போ தான் கிறிஸ்து உனக்குள்ளே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து வேலை செய்யணும் அப்படின்னா, மற்றவங்க யார்? நீ நேசிக்கிறவங்க உனக்குள்ளே இருந்து வேலை செய்ய மாட்டாங்க. நீ நம்புகிறவங்க உங்க கூட இருந்து வேலை செய்ய மாட்டாங்க. நீ நம்பிக்கையாக இருந்தவங்க எல்லாருமே. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நீ வந்தன்னா உனக்குள்ளே இருந்து பிதா என்னெல்லாம் செய்ய போகிறாரு?
கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து உன்னை எப்படி பண்ண போகிறாருன்னா, மிகுந்த செல்வத்தின் இரக்கத்தால், உயர்வான தயவினால், மிகப்பெரிய இரக்கத்தினால், ஆமென், மிக்கம் நிறைந்த அன்பினால் 4 விஷயத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். ஆனால் அந்த 4 விஷயமும் செய்யாமல் இருப்பதற்கு தடையாக இருப்பது யார் தான் காரணம்? பிசாசு கிடையாதான், நீ தான் காரணம். உன் சிந்தை தான் காரணம், உன் பார்வை தான் காரணம், உன் செவி தான் காரணம், உன்னுடைய முயற்சி தான் காரணம். நீ முயற்சி எடுக்காமல் உன் சோம்பேறி தான் காரணம். நீ அதை அசால்ட்டாக என்றனால அதுதான் காரணம். வேற உன் அசம்பந்தம் தான் காரணம், உன் புரியாத தன்மை தான் காரணம். நீ நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை, புது வாழ்க்கை வாழணும்னா நல்ல கடவுளை புரிஞ்சிக்கிட்டு அவரை நன்றி சொல்லி அவருக்குள்ளே நீ வாழ்ந்தனா உன் வீட்டுக்குள்ளே பிரச்சனையே வராது. பிரச்சனைக்கு காரணம் யோசேப்பு மூலமாக பிரச்சனை கிடையாதான், அண்ணன் தம்பியால் பிரச்சனை. உன் குடும்பத்தில் உன் தகப்பன் மூலமாக பிரச்சனை இல்லை, உன் தாய் மூலமாக பிரச்சனை இல்லை, நீ தான் பிரச்சனைக்கு காரணர். உன் புருஷன் மூலமாக பிரச்சனை இல்லை, உன் மூலமாக தான் பிரச்சனை. உன் பொண்டாட்டி மூலமாக பிரச்சனை இல்லை, உன் மூலமாக தான் பிரச்சனை. அல்லேலூயா. ஒரு அழகான குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த குடும்பத்தில் ஒருத்தர் சரியில்லைன்னா எல்லாராலையும் என்ன வருது? பிரச்சனை வருது. அல்லேலூயா. அந்த பிரச்சனை என்ன? ஒரு பிள்ளை சரியாக படிக்கலைன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே என்ன வருது? தாய் தகப்பனுக்குள்ளே சண்டை வருதா இல்லையா? புருஷன் நல்ல கடவுளுக்குள்ளே விசுவாசமாக இல்லாமல் இருந்தோம்னா என்ன வருது? சண்டை வருது. பொண்டாட்டி விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கையற்றவளாக இருந்தானா குடும்பத்துக்குள்ளே என்ன வருது? சண்டை வருது. அல்லேலூயா. சபையில் விசுவாசிகள் சரியாக நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் சபை என்ன ஆகுது? சரியாக வளராது. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்பிக்கையின் சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் என்றது போல நீங்கள் விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, தைரியத்தோட கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்தீங்கன்னா பிதா கிறிஸ்துவின் மூலமாக தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். பிதா செய்யணும்னா, அந்த இரக்கம் உனக்கு வெளிப்படணும்னா, அந்த அன்பு வெளிப்படணும்னா, அந்த செல்வமிக்க இரக்கம் வெளிப்படணும்னா, அந்த உயர்வான தயவு வெளிப்படணும்னா, நீ கிறிஸ்துவுக்குள் நறுமணமாய் உன்னை விட்டு கொடுத்துரு. அல்லேலூயா. என்னத்தை கொடுக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளே விட்டு கொடுக்கணும். நீ அஸ்திவாரமே கிறிஸ்து இல்லாமல், நீ அஸ்திவாரமே போடாமல் பில்டிங் போட எப்படி இருக்கும்? விளங்குமா? அல்லேலூயா. ஒரு படிக்கிறதுக்கு அஸ்திவாரம் என்ன தான்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு தொழிலுக்கு நீ அஸ்திவாரம் போடுதுன்னா உன் நம்பிக்கையும் உன் விசுவாசமும் உன் வேலைக்காரன் மேலே இருக்கக்கூடாது, கிறிஸ்து மேலே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும், புருஷன் நல்லா இருக்கணும், வேலை நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும்னா உன் நம்பிக்கை கிறிஸ்துவின் மேலே அஸ்திவாரம் போடணும். உன் விசுவாசம் கிறிஸ்து மேலே அஸ்திவாரம் போடணும். அப்பந்தான் பிதா எல்லாத்தையும் செய்வார். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? பிதா செய்வதுக்கு நம்மக்கிட்ட என்ன இல்லை? நம்ம அப்போ பக்கத்து வீட்டுக்காரனா பிரச்சனை, ஏற்ற வீட்டுக்காரனா பிரச்சனை, மேல் வீட்டுக்காரனா பிரச்சனை, வடக்கு வீட்டுக்காரனா, தெற்கு வீட்டுக்காரனா, மேற்கு வீட்டுக்காரனா, அவளா இவளா, இவனா அவனா, எந்த பயலும் கிடையாது. உனக்கு எதிரி நீதான், உனக்கு எதிரி நீதான். உனக்கு அவன் செய்வனை வச்சுட்டானா, இவ செய்வனை வச்சு? ஆடா முட்டாள், நீ படிக்காததுக்கு உன் பிள்ளை படிக்காததுக்கு அவன் செய்வனை வைப்பானா? நீ ஒழுங்காக விசுவாசம் இல்லாமல் இருந்தா, நீ தைரியம் இல்லாமல் இருந்தா எது? அப்போ நீ என்ன பண்ணணும்? அப்போ அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்கள். கிறிஸ்துவோடு நம்மை தேவன் உயிரோடு எழச் செய்தார், பரலோகத்தில் நமக்கென்று இருக்கைகளையும் ஏற்படுத்தி இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்காக தேவன் இதை செய்தார். தேவன் நம்மை இதை செய்ததெல்லாம் எதிர்காலம் முழுவதும் அவர் தனது செல்வமிக்க இரக்கத்தையும் உயர்ந்த தயவையும் காட்டுகிறார். அவர் இதையும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு செய்கிறார். தேவனுடைய இரக்கத்தை நீங்கள்
தேவனுடைய இரக்கத்தால் நீங்கள் இரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த கிருபை நீங்கள் உங்களது விசுவாசத்தினாலே பெற்றீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கடைசி பாயிண்ட் என்ன வருது? நீங்கள் தேவனுடைய இரக்கத்தாலே இரட்சிக்கப்பட்டீங்க. தேவன் உங்களை எப்படி இரட்சிக்கிறாரு? அவருடைய இரக்கம். அவர்கிட்ட இரக்கம் இருக்குன்னு நீ முதல்ல உணர ஆரம்பிச்சிட்டன்னா அவர் இறங்கிடுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது சொல்கிறாரு பாருங்க, உயர்ந்த இரக்கத்தினால அவர் ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த கிருபை நீங்கள் உங்களது விசுவாசத்தினாலே பெற்றீர்கள். அந்த கிருபை கொடுக்கப்பட்டுட்டு எடுக்கப்படலை. உனக்குள்ள கிருபை வச்சிருக்கிறாரு. உனக்குள்ள நிறைய தாளந்தை வச்சிருக்கிறாரு. உனக்குள்ள நிறைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நிறைய செல்வத்தை வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. அதான் கிருபை. ஆனால் இதெல்லாம் உனக்குள்ள செயல்படணும்னா உனக்குள்ள இருக்கிறது அபாரணமானது என்ன தேவைன்னா விசுவாசம் தேவை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆவியானவர் சும்மா பேச மாட்டார். ஆவியானவர் பேசுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் உன்னை செதுக்கிறாருன்னா செதுக்கிறதுக்கு காரணம் உன்கிட்ட நம்பிக்கையும் விசுவாசமும் குறைஞ்சி போச்சு. உன்கிட்ட தைரியம் இல்லாம பயம் ஏற்பட்டனால தான் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாம திகச்சிட்டு வார. அல்லேலூயா. உன்கிட்ட என்ன இல்லாம போயிட்டு விசுவாசம் என்னும் எண்ணெய் இல்லாமல் போயிட்டு ஆண்டவர் இன்னைக்கு பேசிகிட்டே இருக்கார். பயம் வேண்டாம், பயம் வேண்டான்னு. இப்போ என்ன சொல்கிறார்? உனக்குள்ளே என்ன வேணும்? உனக்குள்ளேயே விசுவாசம் வேணுங்க. உனக்குள்ளே என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல் நீ ஒன்றையும் சாதிக்க முடியாது. அப்போ உனக்குள்ளே நீ அவிசுவாசத்தை உள்ளே விட்டுட்டு அவநம்பிக்கையை உள்ளே விட்டுக்கிட்டு நீ ஏன் மனுஷனை நம்புகிற? தேவன் மேலே நம்பு. அல்லேலூயா. அப்போ உனக்குள்ளே வருமா வம்பு? நீ தான் வம்பு சண்டையை கொண்டு வர. உங்ககிட்ட இருக்கிற அந்த கறி என்ன கரியாக இருக்குது? அந்த அழுக்கு அவிவிசுவாசம், அவநம்பிக்கை இருக்குது. அந்த அவநம்பிக்கை அவிவிசுவாசத்தையும் அதை ஏன் நீ எடுத்து போட மாட்டுக்க? நீ எடுத்து போட்டனா கிருபை உனக்குள்ளே வரும். கிருபை வரும்போது உனக்குள்ளே என்ன வருது? ரட்சிப்பு வருது, இரக்கம் வருது. விசுவாசம் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும். உனக்கு விசுவாசம் வேலை செய்யும். உன் விசுவாசம் வேலை செய்யாததுக்கு காரணம் நீ தான் நாசப்படுத்துகிற எல்லாத்தையும். இதை நீ உணர்ந்து தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டுட்டு நான் இனி சந்தேகப்பட மாட்டேன் ஆண்டவரை. எல்லாம் கண்ண மூடி ஆண்டவரை, எல்லாரும் கண்ண மூடி ஆண்டவரே, நான் இனி சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இனி நான் சந்தேக ஆவிக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இனி நம்பிக்கை கெட்ட வாழ்க்கை நான் வாழ மாட்டேன். இனி நான் தைரியமாக இருப்பேன். இனி நான் விசுவாசமாக இருப்பேன். இனி நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஏன்னா நீங்கள் இரக்கத்தில் மிக பெரியவர் என்று நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்க. என்னை நேசிக்கிற நீங்கள் மிகுந்தவர் என்று சொல்லிட்டீங்க. அது மாத்திரமா சொன்னீங்க, என்னை நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுப்பி என்னை இருக்கையும் போட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, எனக்கு செல்வத்தில் இரக்கமிக்க ஆமன் செல்வத்தை எனக்கு தரீங்க. தயவை எனக்கு உயர்ந்த தயவை தர்றீங்க. இதெல்லாம் எப்படி வருதுன்னா விசுவாசத்தில் தான் வருது. உனக்கு கிருபையை கொடுக்கிறேன், இரக்கத்தின் கிருபையை தந்து ரட்சிப்பை தாரேன். இதை நீ விசுவாசத்தினால எடுக்கும்போது தான் உனக்கு ஒரு கிஃப்ட்டு, ஒரு பரிசு. ஆனால் இன்னும் நீ நிர்விசாரணமா, இன்னும் உன் இருதயத்தில் இடம் கொடுக்காம, இன்னும் உன் ஆவிக்குள்ளே நீ இடம் கொடுக்காம, இன்னும் உன் சிந்தைக்குள்ளே நீ இடம் கொடுக்காம, இன்னும் நீ வைராக்கியமாக இருந்தானா நீ மனுஷனே இல்லை, நீ மனுஷியே இல்லை. உன் மாற்று, உன்னை மாற்று. ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட வேத வசனத்தில் பேசுகிறாரு.
ஆண்டவர் தான் என்ன புத்தியை தெளிய வைக்கிறாரு. என் புத்தி கெட்டு தான் என் குடும்பம் நாசமாச்சு, என் வாழ்க்கை புது வாழ்க்கை நாசமாக காரணம் நான் தான். பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, எதிர்த்த வீட்டுக்காரன் கிடையாது, வலது பக்கத்தில் உள்ளவங்க கிடையாது, இடது பக்கத்தில் உள்ளவங்க கிடையாது, வேறு யாருமே கிடையாது. என் புத்தியை செருப்பை கலட்டி தான் அடிக்கணும், என் எண்ணத்தை செருப்பை கலட்டி தான் அடிக்கணும். ஆமேன், ஸ்தோத்திரம். காரணம் நான் தான் எல்லாத்துக்கும் காரணமே தவிர நான் தேவனை புரியாமல் இருந்தது, அறியாமல் இருந்தது, அவர் மேலே அபாரணமாக நம்பிக்கை வைக்காமல் இருந்தது, அவர் மேலே அபாரணமாக விசுவாசம் வைக்காமல் இருந்தது, அவரை குறித்து நான் புரியாமல் இருந்ததுனால தான் எனக்கு பிரச்சனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் இருதயம் குத்துண்டவளாய்ப்படட்டும், குத்துண்டவனாய்ப்படட்டும். நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நல்ல நாளில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி. எங்களை முற்றிலும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா.